அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் நடத்திய வான்வெளி தாக்குதல் உலகையே போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது. இந்த யுத்தத்தின் தொடக்கத்தில் ஈரானின் ஏவுகணை வளத்தை முடக்குவது, அணு ஆயுத தயாரிப்பை தடுப்பது என அதிபர் டிரம்ப் பல இலக்குகளை நிர்ணயித்திருந்தார். தற்போது போர் தொடங்கி 3 மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் டிரம்ப் தனது இலக்குகளில் எந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற உண்மை தகவல்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஈரானின் மிகப்பெரிய பலமாக கருதப்பட்டது அதன் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொழிற்சாலைகள்தான். போருக்கு முன்பு சுமார் 6000 ஏவுகணை வைத்திருந்த ஈரானின் அந்த ஆயுத கிடங்குகளில் 1/3 பங்கு தற்போது முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது. குறிப்பாக ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு சப்ளை செய்யப்பட்டு வந்த ஷாபித் வகை ட்ரோன் தயாரிப்பு மையங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பில் 80 விழுக்காட்டிற்கும் மேலானவை தகர்க்கப்பட்டுவிட்டன என்றும் அதன் கடற்படை மற்றும் விமானப்படை ஒரு முடங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் அட்மிரல் பிராட் கூப்பர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். ஆயினும் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை பொறுத்தவரை டிரம்ப் எதிர்பார்த்த வெற்றி இன்னும் கிடைக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். ஈரானின் அணு ஆய்வு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அவர்கள் அணுகுண்டை உருவாக்க தேவையான கால அவகாசம் மாறாமல் அப்படியே இருப்பதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு பக்கம் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி அமைப்புகள் பெருமளவில் பலவீனமடைந்திருக்கின்றன. இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களும் சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றமும் ஈரானுக்கும் இந்த அமைப்புகளுக்கும் இடையிலான ஆயுத போக்குவரத்து தொடர்பை துண்டித்திருக்கிறது. இறுதியாக ஈரானின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற டிரம்பின் விருப்பம் ஒரு வித்தியாசமான திருப்பத்தை சந்தித்திருக்கிறது. ஈரானின் முந்தைய உச்ச தலைவர் கமேனி மறைந்த பிறகு அவரது மகன் முஜ்தபா கமேனி தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார். இதை ஒரு மிதமான ஆட்சி மாற்றமாக டிரம்ப் வர்ணித்தாலும் ஈரானின் கொள்கைகளில் பெரிய மாற்றங்கள் வருமா என்பது வரும் வெள்ளிக்கிழமை கையெழுத்தாக உள்ள இறுதி ஒப்பந்தத்தில்தான் தெரியவரும். போரினால் ராணுவ பலம் குறைந்திருந்தாலும் சர்வதேச எண்ணெய் போக்குவரத்தை முடக்கும் வலிமை ஈரானிடம் இப்போதும் மிஞ்சியிருப்பதே நிதர்சனமான உண்மை.